வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மதன சுஸ்ரா தைலங்க. இந்த மதன சுஸ்ரா தைலம் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களின் பிறப்புறுப்பை இயற்கை முறையில் தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மதன சுஸ்ரா தைலம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிறப்புறுப்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை நல்லா வலுப்பெற வைக்குதுங்க. ரத்தோட்டத்தை சீராக்குது. அதாவது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதிகமாக சுயன்பம் பண்ணுறதுனால ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மொத்தமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்குங்க. அதாவது நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய பிறப்புறுப்பை நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றி விடுது. அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் விரப்புத்தன்மை சிலருக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வளன்னு இருக்குங்க. அந்த மாதிரி வளன்னு இல்லாமல் நல்லா கம்பி போல கடப்பாற மாதிரி நல்லா இரும்பு போல வறுபெற வைக்கிறதுக்கு இந்த மதன சுஸ்ரா தைலம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுறதுங்க. மெயினான ஒரு விஷயம், வயது காரணமாக கூட சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தோட்டம் சீராக இருக்காதுங்க. ரத்தோட்டம் சீராக இல்லைனாவே பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் மெயினாக ரத்தோட்டம் சீராக இருக்கணுங்க. ரத்தோட்டம் சீராக இல்லைனாவே பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு போதுமான அளவுக்கு தடிமனாக இருக்காது, போதுமான அளவுக்கு நீளமாக இருக்காதுங்க. மருந்தை பயன்படுத்துறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்பில் ரத்தோட்டத்தை சீராக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நல்லா வலுப்பெறுதுங்க. வலு பெருது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். விரப்புத்தன்மை உட்பட எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து தான் இந்த மதன சுஸ்ரா தைலங்க. இது முழுக்க மூலிகையினால் தயாரிக்கக்கூடியதுனால இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க. இந்த மூலிகை மருந்துலையுமே பார்த்தீங்கன்னா அடியில் பாருங்கள் மூலிகை அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இது எதுக்கு அந்த மாதிரி தரோம்னா, இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது எக்ஸ்பைரின்றது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா முழுக்க சஞ்சீவி மூலிகைன்றதுனால இதுக்கு எப்பயுமே அழிவு கிடையாதுங்க, அழிவுன்றதே கிடையாது. இந்த மருந்தை நல்லா குளிக்கிட்டு யூஸ் பண்ணும்பொழுது நல்ல இந்த மருந்து இந்த மூலிகை எண்ணெய்க்குள்ள அப்சர்வ் ஆகி நம்ம தடுவும் போது தோல் சுருக்கங்கள் கூட போயிடும். ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்களுக்கு கூட போயிட்டு ஆணுறுப்பு நல்லா வலுப்பெறும், ரத்தோட்டம் சீராயிடும், டெஸ்டாஸ்டிரான் ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகுறதுனால பிறப்புறுப்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். 80 வயதுலேயும் 90 வயதுலையுமே நல்லா தடிமனாக இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாம். நல்லா தடிமனாக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து. தேவைப்படுறவங்க